Hi everyone, welcome to Study Econ. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா some important case studies பத்தி பார்க்குறோம். So, எதில் அப்படின்னா principles and practices of banking. So, principles பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்துட்டு basic day to day bankingல மெயினாக ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இதில் சில நான் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ ஃபர்தராக நான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸை வந்துட்டு ரெடி பண்ணி என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பெட்டர் ட்ரை டு ஃபாலோ ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் அண்டு எந்த மாதிரி டைமில் எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரின்சிபல்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் ஒரு விஷயமா பண்ணிகிட்டு இருப்பீங்க, பட் தியரிட்டிக்கல் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேஸ் ஸ்டடீஸும் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரமேஷ் அப்படின்றவர் வந்துட்டு ஹி ரைஸ்ட் எ லோன் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஓகே, பட் ஆஸ் அ ரிசல்ட் அவர் வந்து அந்த பேமெண்ட் வந்து டிலே ஆகிடுது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட்டில் வந்து டியூ ஆயிருக்கு. டியூ மீன்ஸ் என்னது? பெண்டிங். ஓகேங்களா? ஸோ பெண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில். சாரி, நாட் 15,000, பெண்டிங் அமௌண்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபைன் டே வந்து ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து எனக்கு டிடி வேணும்னு கேட்குறாரு. ஓகே, he deposited a sum of rupees 15,000 today with the bank to issue a demand draft. சரிங்களா? ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் கேட்டு கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15,000 வாங்கின பிறகு அவருக்கு வந்து டிடி இஷ்யூ பண்ணல. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓவர் டியூவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நான் இது வந்து டிடிக்காக கொடுக்குற அமௌண்ட்டு நீங்கள் டிடி தான் எனக்கு கொடுக்கணும், நீங்கள் இப்படி பண்ணுறதுனால என்னோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும், நான் வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பேங்க் என்ன பண்ணும், அதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, சரி. என்றைக்குமே ஒரு கஸ்டமர் இருக்காருன்னு வைங்க, இவர் வந்து எஸ்பி வச்சிருப்பாரு, சிடி வச்சிருப்பாரு, லோன் அமௌண்ட் வச்சிருக்காரு, லோன் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. சரிங்களா? இந்த லோன் அக்கௌண்ட்ல ஒரு 15,000 ஓவர் டியூ இருக்கு. ஓகே, ஸோ இந்த எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1,000 ருபீஸ், சிடி அக்கௌண்ட்ல வந்து ஒரு 50,000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் இந்த ரெண்டு ஃபண்டுக்குமே ஆப்ளிகேஷன் எதுவுமே இல்லை, அதாவது கஸ்டமருடைய ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் வந்து இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்களா? ஏன்னா இது ஓவர் டியூன்றது வேற, என்பிஏங்கிறது வேற. ஸோ நான் இப்போ ஓவர் டியூ மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு யூ கேன் ரெக்கவர் த மணி. பட் இஃப் கஸ்டமர் செட் இந்த 50,000 ருபீஸை வந்து நான் ஒருத்தருக்கு டிடியாக எடுக்கணும், இல்லை நான் வந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும், இல்லை நான் வந்து நெஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம பேங்க்ல கொடுத்தாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டைரக்டாவே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துட்றாரு. ஸோ அப்படி ஃபார்ம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் யூசேஜ் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும், டைரக்ஷன் ஆஃப் ஃபண்ட் யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து அதாவது கஸ்டமர் வந்து இந்த பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வி கேனாட் யூஸ் தட் மணி ஃபார் அதர் பர்பஸ். ஈவன் தோ அவங்க அக்கௌண்ட் ஓவர் டியூலையுமே இருந்தாலும் நம்ம கஸ்டமர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான விடை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் கேன் யூட்டிலைஸ் த ஃபண்ட்ஸ் டெபாசிட்டட் டு கெட் த அக்கௌண்ட் ரெகுலரைஸ்டு. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அண்டர் த ரைட் ஆஃப் செட் ஆஃப்.
அப்படி இல்லைன்னா பேங்க் கேன் யூட்டிலைஸ் த ஃபண்ட் பை யூசிங் ரைட் ஆஃப் அப்ராப்ரியேஷன். நமக்கு 2 ரூல் இருக்குது. இதை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். செட் ஆஃப்னா என்ன, அப்ராப்ரியேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 3வது ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க, பேங்க் கேனாட் யூட்டிலைஸ். வை மீன்ஸ் கஸ்டமர் கிவன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். அந்த பணத்தை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறதுனால பேங்க் வந்து அந்த அமௌண்ட்டை லோன்ல கட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து சி. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. நிறைய பேர் எய்தர் ஏக்கு போயிடுவாங்க ஆர் பிக்கு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் கொஸ்டினை வந்துட்டு நல்லா 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்க. நீங்கள் கொஸ்டினை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அப்போவே half ஆஃப் த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ரிமைனிங் half ஆஃப் த ஆன்சர் வந்து எலிமினேஷன், அதாவது எந்த ஆப்ஷன் வராதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எந்த ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கேஸ் ஸ்டடீஸில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு பேங்கினுடைய ஒரு பிரான்ச் ஏன்னு சொல்றாங்க. இந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து ஒரு லெட்டர் ஒன்று காமிக்கிறாரு. இந்த லெட்டர் பிரகாரம் எனக்கு வந்து சில கஸ்டமருடைய பேங்க் ரெக்கார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, ஸோ இந்த பேங்க் ரெக்கார்ட்ஸ் நம்ம கொடுக்கலாமா? இஃப் லெட்டர் இஸ் தேர் ஆர் ஒரு ஹையர் அத்தாரிட்டி லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ நாம வந்து அந்த டீட்டெயிலை கொடுத்து தான் ஆகணும். இஃப் அவங்க ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னா நாம வந்து அந்த டேட்டாவை டிக்ளேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ ஓரல் ஆர் வெர்பல்னு சொல்லுவாங்க. ஓகே, வெர்பல் கம்யூனிகேஷன்ல ஏதாவது இருந்ததுனாலும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு அந்த டேட்டாவை நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெட்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த லெட்டரை வந்து நம்ம ஃபைல் பண்ணி வைக்கணும். ஓகே, அந்த லெட்டரை ஃபைல் பண்ணி வச்சுட்டு அதன் மூலியமா தான் வந்து நம்ம வந்து டேட்டாவை ஒரு காப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு ஒன்று வந்து ஆஃபீஸ் காப்பி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அலாங் வித் த லெட்டர் நாம எதனால கொடுத்தோம் அப்படிங்கிறது அந்த லெட்டர் தான் நமக்கு வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து உங்க பிரான்ச்சுக்கு வராரு. வித் எ ஃப்ராட் ஹாவ் டேக்கன் பிளேஸ் இன் த டவுன் டு எக்ஸாமின் த ரெக்கார்ட் ஆஃப் அன் அக்கவுண்ட் ஹோல்டர் வித் த அத்தாரிட்டி ஃபார் த சேம் ஃப்ரம் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். அவர் வந்துட்டு நீங்க கொடுக்கலாமா? அவர் ஃப்ராட் நடந்திருக்கு டவுன்ல, அந்த ஃப்ராட்ல இருக்கக்கூடிய ஃபண்டு இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த ஃபண்டு வந்து உங்க பிரான்ச்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ல இருக்குன்னு வைங்க, ஆர் உங்க பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ல இருக்கு. ஸோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ப்ராப்பரான அத்தாரிட்டியோட வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாமைன் பண்றது அப்படின்னா என்னன்னா பார்த்துட்டு தான் போவாங்க. ஓகே, அவங்க ரெக்கார்டை கேட்கல, ஸோ பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம அதை நிறுத்த முடியாது. ஓகே, அன்டில் அண்ட் தென் எனக்கு வந்துட்டு அந்த டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம நிறுத்த முடியும். அப்படி கொடுங்கன்னு கேட்கலன்னா நம்ம எந்த டேட்டாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ he will be permitted to examine the record relating to that particular account but not obtain the copy of records. ஏன் இங்கே வந்து காப்பி கேட்கலாங்க, காப்பி நம்ம கொடுக்கக்கூடாதுன்றோம்னா கொஸ்டின்ல வந்து எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு மட்டும்தான் அவன் வந்திருக்கான். அவன் எக்ஸாமைன் பண்ணலாமா வேணாமா, இது மட்டும்தான் கேள்வி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கமலேஷோடைய ஒய்ஃப். ஓகே, ஸோ இப்போ கமலேஷ் என்ன பண்றாரு, நம்ம பேங்க்குக்கு வராரு. பேங்க்குக்கு வந்துட்டு பிரியங்காவினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கிறாரு, நம்ம கொடுக்கலாமா? ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு இந்த ஆன்சர் தெரியும், நம்ம கொடுக்க கூடாது. ஓகே, ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னா ஈச் அண்ட் ஈவன் தோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலுமே, ஃபாதர் அண்ட் சன்னா இருந்தாலுமே, எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே இது வந்து அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வி ஆர் நாட் சப்போஸ்ட் டு ஷேர். நம்மளை பொறுத்தவரை அவங்க தேர்ட் பார்ட்டி தான்.
as a banker we should think as he is a third party. Okay, ஸோ அதனால நம்ம டிஸ்க்ளோஷர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ எந்த நேரத்துலையுமே அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் தெரியலாம். அதை தவிர ஒன்லி ஜுடிஷியரி லைக் கோர்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸு, இசிஜிசி, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர வேற யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு பேங்க் இருக்கு, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. A bank maintains a savings bank account of Mr. Chandru who has given authority in favor of Mr. Lakshmanan. So power of authority. Okay, some authority கொடுத்திருக்காங்க for account operation. A telephone call is received about an accidental death of Mr. Chandru. Okay, ஸோ சந்துரு அப்படிங்கிறவர் வந்துட்டு இறந்துடுறாரு. நமக்கு வந்து பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆன் த சேம் டே, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இப்போ 1/1/2024 இறக்குறாருன்னு வைங்க. அதே 1/1/2024 ஒரு செக் சைன்டு பை மிஸ்டர் லக்ஷ்மணன், ஏன்னா லக்ஷ்மணன் தான் இருக்காரு, அத்தாரிட்டி இருக்கார் இல்லையா, லக்ஷ்மண் வந்துட்டு சந்துரு இறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளியரிங்ல உங்களுக்கு வருது. ஸோ இதை நீங்க பாஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ வென்எவர் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துடுறாரு, அக்கௌண்டினுடைய ஆக்சுவல் பெனிஃபிஷியரி யாரு? இந்த கேஸ்ல நம்ம படிக்கும் போது அக்கௌண்டினுடைய ஆக்சுவல் பெனிஃபிஷியரி இஸ் மிஸ்டர் சந்துரு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிஸி ஒர்க் he given authority to Lakshmanan. Okay, so சந்துரு தவறிட்டாங்க அப்படின்னா சந்துருவினுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் எய்தர் அவங்க லீகல் ஹையருக்கு போகணும் ஆர் நாமினிக்கு போயிடும். ஓகே, ஸோ அவரு இறந்த பிறகு வரக்கூடிய எல்லா கிளியர், ஏன்னா செக் வந்து பேக் டேட்டட்ல அழகா கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒருத்தர் வந்து 1/4/2024 தவறிட்டாருன்னு வைங்க. சரியா? தவறுனவர் வந்துட்டு நிறைய செக்லீஃப்ல வந்து வச்சிருக்காரு, பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காரு. அந்த அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1 crore பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்றேன், அந்த சம் பவர் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கிறவர் என்ன பண்றாரு, அவர் இறந்துட்டார் இல்லையா, அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது, நம்ம வந்து எல்லா செக்குமே வந்து 30ஆம் தேதி மார்ச் 30க்கு கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் இப்போ கிளியரிங்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணலாமா? ஏன்னா 30ஆம் தேதி அவர் உயிரோட தானே இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து செக்கை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஸோ அந்த செக்கை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் ரீசன்ல என்ன போடுறோன்றதா மேட்ரு. ஓகே, செக் கன்ஃபார்ம் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த செக் ரிட்டர்ன் ரீசன் பாருங்க என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, கஸ்டமர் ரிப்போர்ட்டட் டெட், சாரி, கஸ்டமர் ரிப்போர்ட்டட் டெட் ஆஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் அவைட்டட். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் ரிப்போர்ட், அதாவது நம்ம எப்படி மெமோ கொடுக்கணும்னா, கஸ்டமர் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஏன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் இஸ் அவைட்டட். ஓகே, ஸோ இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் டு டிராயர்னு போடுவாங்க. ரெஃபர் டு டிராயர் அப்படிங்கிறது வேற. ஓகே, ரெஃபர் டு டிராயருங்கிறது வந்துட்டு இந்த கேஸ்ல வராது. சரிங்களா? ஸோ நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக் ரிட்டர்ன் கேசஸை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகே, ஏன்னா செக் ரிட்டர்ன் ரீசன்லேருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் நம்ம என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 5 கேஸ் ஸ்டடி பார்த்துருக்கோம். இந்த 5 கேஸ் ஸ்டடியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் 2 வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர மாதிரி பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, இறந்தவங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஓகே, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஜேஐபி எக்ஸாமே படிக்கிறோம். ஓகே, ஸோ ஜேஐபி எக்ஸாம் படிக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஆப்ரேஷன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், கிரெடிட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்ம டியூ டெலிஜென்ஸ் எப்படி பார்க்கணும், ரூல்ஸுங்கிறது என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த பிரான்ச்சை ரன் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ்
ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரான்ச் மேனேஜராக போஸ்டிங் ஆகிட்டிங்கனாலோ இல்லை ஒரு ஆஃபீஸராக போஸ்டிங் ஆகிட்டிங்கனாலோ நீங்கள் அந்த இடத்துல டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு ரூல்ஸ் தெரியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நமக்கு இந்த ஜேஏபி எக்ஸாமில் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ வெரி குட் டே.